ஆமா, கண்டிப்பா. உடனே செட்டிங்ஸ்ல போய் பாப்போம். அப்படி அப்டேட் எதுவும் இல்லனா கூட சிஸ்டத்தை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். உடனே அந்த ஃபோன் சரியாயிடும். ஆனா அதே மாதிரி ஒரு ஹேங் ஆகுற நிலைமை, ஒரு குழப்பமான மனநிலை நம்ம சொந்த வாழ்க்கைக்கு வரும்போது மட்டும் அதை எப்படி அப்டேட் பண்றதுன்னு நமக்கு தெரியறதில்ல. எக்ஸாக்ட்லி அதை எப்படி அப்டேட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த குழப்பத்தோட நாட்களை நகர்த்திட்டு இருக்கோம் இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான முரண்பாடு. நாம யூஸ் பண்ற ஒரு சாதாரண கேஜெட்டுக்கு குடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம சொந்த மனசுக்கும் அதை இயக்குற பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம குடுக்கறதே இல்ல. உண்மைதான். நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்டோ பைலட் மோட்ல இயங்கிட்டு இருக்குன்னு நாமளே நம்புறோம். அத மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு நமக்கு நாமே ஒரு பொய்ய சொல்லிக்கிறோம். சோ அந்த ஆட்டோ பைலட் மோட உடைச்சு உங்களுக்கு தேவையான ஒரு தெளிவான பாதையை உருவாக்குறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த விரிவான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். ஆமா, இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதார ஆவணம் பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாத்துறது, அப்புறம் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை எப்படி நடைமுறையில மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த கையேடு. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு மேனுவல் இது. நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு தயாராகிட்டு இருக்கலாம், இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த துடிக்கிற ஒரு நபரா இருக்கலாம். ஆமா, யாரா வேணா இருக்கலாம். அதாவது தகவல்களால நீங்க சோர்வடையாம இருக்கிறதுக்காக இந்த ஆவணத்துல இருக்கிற நிறைய குறிப்புகளை தொகுத்து உங்க நேரத்தை மிச்சப்படுத்துற மாதிரி மிக முக்கியமான அறிவு களஞ்சியங்களை மட்டும் நாங்க பிரித்தெடுக்க போறோம். அதாவது இந்த விஷயங்களை நாம வெறும் ஒரு லிஸ்ட் மாதிரி பார்க்க போறதில்ல. ஒரு விஷயம் ஏன் வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித உளவியல் என்ன, அதை எப்படி உங்க அன்றாட வாழ்வுல பொருத்துறது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரியா சொன்னீங்க. இதை நாம 3 தெளிவான கட்டமைப்புகளுக்குள்ள பார்க்க போறோம். முதல் படி மனநலம், அதாவது நம்ம அஸ்திவாரம். 2வது வாழ்க்கை முறை, அது நமக்கான திசை காட்டி. 3வது வேலைத்திறன், அதுதான் நம்மள இயக்குற இன்ஜின். எந்த ஒரு பெரிய மாளிகையை கட்டுறதுக்கு முன்னாடியும் அதோட அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதனால நம்ம தேடல பகுதி 1 மனத்தெளிவும் உணர்ச்சிகளை கையாளுதலும் அப்படிங்கறதுல இருந்து தொடங்குவோம். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த ஆவணத்துல முதலாவதா பிஸியான நேரத்துல கூட மனத்தெளிவை பெற நடக்கும் தியானம், அதாவது வாக்கிங் மெடிடேஷன் செய்ய சொல்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, தியானம்னாலே அமைதியா ஒரு இடத்துல கண்ணு மூடி பத்மாசனத்துல உட்கார்ந்து பண்றது தானே? ஆமா, பொதுவா அப்படிதான் நினைப்பாங்க. இது என்ன நடக்கும் தியானம்? இது நிஜமாவே வேலை செய்யுமா? இது ஒரு அருமையான கேள்வி. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள பலருக்கு அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடினாலே 1000 சிந்தனைகள் மனசை ஆக்கிரமிச்சுக்கும். ஆமா ஆமா, நேத்து கரண்ட் பில் கட்டலையே, நாளைக்கு ஆபீஸ்ல பாஸ் என்ன சொல்வாரோ, இந்த மாதிரி யோசனைகள் தான் வரும். எக்ஸாக்ட்லி. அதனால மன அழுத்தம் தான் அதிகமாகும். ஆனா நடக்கும்போது உங்க உடல் ஒரு ரிதம்ல, ஒரு தாளத்துல இயங்குது. ஓ, அந்த பிசிக்கல் மூவ்மெண்ட் காரணமா? ஆமா, ஒவ்வொரு அடியையும் தரையில நீங்க உணர்ந்து எடுத்து வைக்கும்போது அந்த உடல் அசைவின் மீது உங்க கவனம் முழுசா குவியுது. மூளைக்கு அதிகப்படியான ரத்தம் சீரா போகுது. புரியுது. இந்த நடக்கும் தியானத்தை தினமும் பிராக்டிஸ் பண்ணும்போது அது உங்க மனச ரொம்ப சுலபமா நிகழ்காலத்துக்கு, அதாவது பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வருது. சிக்கலான பிரச்சனைகளை கூட பதற்றம் இல்லாம கையாள இந்த ஓய்வான ஆனா விழிப்புடன் இருக்கிற மனம் ரொம்பவே உதவுது. ஓஹோ, அப்போ அமைதியா உட்கார முடியாதவங்களுக்கு உடலை இயக்கி மனசை அமைதிப்படுத்துற ஒரு சூப்பரான தந்திரம் இது. ஆமா, ரொம்ப எஃபெக்டிவான தந்திரம். சரி, நடக்கும்போது மனசை அமைதிப்படுத்தலாம். ஆனா சில நேரங்கள்ல நாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தத்தளிச்சிட்டு இருப்போம். அது கோவமா சோகமானு கூட நமக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுற ஸ்டேட். ஆமா, இத சமாளிக்க இந்த ஆவணம் சொல்ற ஒரு குறிப்பு என்னைய ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. என்ன குறிப்பு அது? உங்களுக்குள்ள எழும் உணர்ச்சிகளை அடையாளம் காண நீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கறது ஒரு 4-5 வார்த்தைகள்ல விவரிச்சு அந்த வார்த்தைகளை அப்படியே கூகுள்ல தேடி படிக்க சொல்றாங்க. உண்மையிலே இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. கூகுள் என்ன என் உணர்ச்சிகளை சரி பண்ணிடுமா? இது என்ன விசித்திரமான பயிற்சி. மேலோட்டமா பார்க்க இது கொஞ்சம் வேடிக்கையா தான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரொம்ப ஆழமானது. எப்படி சொல்றீங்க? நாம பல நேரங்கள்ல எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, ரொம்ப அப்செட்டா இருக்கேன், இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு பொதுவா தான் சொல்லுவோம். ஆமா, அந்த எக்ஸாக்ட் ஃபீலிங் என்னன்னு சொல்ல தெரியாது. கரெக்ட். அந்த உணர்ச்சியோட உண்மையான பேர் என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. அது அவமானமா, குற்ற உணர்வா, இல்ல நிராகரிக்கப்பட்ட ஏமாற்றமா? ஓ, அந்த ஸ்பெசிபிக் வார்த்தையை கண்டுபிடிக்கணுமா? ஆமா, அந்த 4-5 வார்த்தைகளை வச்சு இணையத்துல தேடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள மாதிரியே அதே உணர்ச்சியை அனுபவிச்ச மத்தவங்க எழுதின கட்டுரைகளை, அவங்க ஷேர் பண்ண அனுபவங்களை நீங்க படிப்பீங்க. ஓஹோ, அதாவது இந்த உலகத்துல நான் மட்டும் தனியா கஷ்டப்படல, எனக்கு முன்னாடி பலரும் இதே உணர்ச்சியை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கிடைக்குமா? எக்ஸாக்ட்லி, சரியா பிடிச்சுவ. இது உங்க பிரச்சனையை ரீஃப்ரேம் பண்ண உதவுது. இது என்னுடைய தனிப்பட்ட சாபக்கேடு இல்ல, இது ஒரு சாதாரண மனித உணர்ச்சிதான்னு மூளை புரிஞ்சுக்குது. வாவ். அதை விட முக்கியம், உங்க உணர்ச்சிக்கு நீங்க பேரிட்டு அழைக்கும் போது அது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. இருட்டுல பயப்படுறதை விட வெளிச்சத்தை பாய்ச்சுற மாதிரி இருக்குது. உணர்ச்சிங்கிற அரக்கனுக்கு பேர் வைக்கிறது ஒரு அருமையான உத்தி. ஆமா,
அது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலையில சோர்வடையும் போது 5 நிமிஷம் ஓய்வெடுக்க சொல்லுது இந்த ஆவணம். 5 மினிட் பிரேக். இந்த இடத்துல தான் நான் முதல்ல சொன்ன அந்த கம்ப்யூட்டர் உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தொடர்ந்து வேலை செஞ்சு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்போது நம்ம ஸ்கிரீனை மூடிட்டு ரீஃப்ரெஷ் பட்டன் அழுத்துவோம் இல்லையா? ஆமா, அதே மாதிரி ஒரு ரீபூட் தான் நம்ம மூளைக்கும் தேவைப்படுதுன்னு இந்த ஆவணம் சொல்லுதா. மிக துல்லியமான ஒப்பீடு இது. நீங்க தொடர்ந்து ஸ்கிரீனை பார்த்து வேலை செய்யும்போது மூளையோட அறிவாற்றல் செயல்பாடு, அதாவது காக்னிட்டிவ் லோட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. காக்னிட்டிவ் லோட், ஓகே. ஒரு கட்டத்துல நீங்க பாதியளவு திறனோட தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இதனால முடிவெடுக்கிறதுல நிறைய தவறுகள் நடக்கும். அதாவது எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். ஆமா, அந்த 5 நிமிஷம் கண்களை மூடி ஸ்கிரீனை விட்டு விலகி வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஓய்வெடுக்கிறது உங்க மூளையோட கேட்ச் மெமரிய கிளியர் பண்ற மாதிரி. சூப்பர். இது மூளையோட சோர்வை நீக்கி நீங்க செய்யற தவறுகளை தவிர்த்து உங்க துல்லியத்தை பல மடங்கு அதிகரிக்குது. இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை நாம எல்லாரும் கட்டாயம் அடிக்கடி அழுத்தணும். சரி, கம்ப்யூட்டர் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஆனா அந்த கம்ப்யூட்டருக்கு போற பவர் சப்ளை சரியா இருக்கணுமே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அத பத்தி தான் ஆவணத்தோட அடுத்த பகுதி பேசுது. உணவே உணர்ச்சின்னு ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் இருக்கு. ஃபுட் அண்ட் எமோஷன்ஸ். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நாம சாப்பிடுற உணவை கண்காணிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 2 வாரத்துக்கு நாம சாப்பிடுற உணவையும் அதனால நம்ம உணர்ச்சிகள்ல ஏற்படுற மாற்றங்களையும் நோட் பண்ணி பகுப்பாய்வு செய்ய இந்த ஆவணம் பரிந்துரைக்குது. உணவிற்கும் என் கோபத்துக்கும் இல்ல உணவிற்கும் என் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? மூளைக்கும் குடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியறதில்ல. இத நவீன அறிவியல்ல கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, கட் பிரெயின் ஆக்சிஸ். நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களும் தான் மூளையில செரட்டோனின், டோபமைன் மாதிரியான மகிழ்ச்சி ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. அப்படியா? ஆமா, உண்மையில உடல்ல உற்பத்தியாகிற செரோட்டோனின்ல சுமார் 90% குடல்ல தான் உற்பத்தி ஆகுது. வாவ், 90%? அப்போ நாம சாப்பிடுற உணவு வெறும் கேலரி மட்டும் இல்ல, அது நம்ம மூளைக்கு போற ஒரு தகவல், ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியான விளக்கம். 2 வாரம் நீங்க இதை தொடர்ந்து நோட் பண்ணீங்கன்னா, எந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சோர்வா ஃபீல் பண்றீங்க, எது சாப்பிட்டா கோபம் வருதுங்கிற பேட்டர்ன் உங்களுக்கு தெளிவா புரிய தொடங்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்க உடலுக்கு சரியான எரிபொருளை கொடுக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஆக்கிரமிக்கிறது தானாவே குறையும். ஆக நம்ம மனநிலை அப்படிங்கிறது வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்ல, நாம சாப்பிடுற தட்டுல இருந்தும் தொடங்குது. கண்டிப்பா. அதே போல எதிர்மறை உணர்ச்சிகள் வரும்போது அது தற்காலிகமானதுன்னு நமக்கு நாமே ரிமைண்ட் பண்ணிக்கணும்னு, தினமும் 10 நிமிஷம் இயற்கையோட அமைதியா நேரம் செலவிடணும்னு இது சொல்லுது. நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா இந்த மனநலம் அப்படிங்கிற அஸ்திவார பகுதியில என்னைய ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் மூளைய திசை திருப்பது. மென்டல் ரீடிரெக்ஷன். ஆமா, ஒரு பிரச்சனை வந்தா அது ஏன் ஏற்பட்டுச்சுன்னு மூளைய திசை திருப்பணும்னு சொல்லுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? தட்டி கழிப்பதற்கும் திசை திருப்புவதற்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் தந்திரம். ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஆபத்து வரும்போது நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி உடனே தூண்டப்படுது. அமிக்டாலா? இது மூளையோட ஃபயர் அலாரம் மாதிரி. உடனே நாம கோவமோ இல்ல பயமோ கொள்றோம். அந்த உணர்ச்சியிலே உழந்துட்டு இருப்போம். பேனிக் ஆயிடும் இல்லையா? ஆமா. ஆனா உங்களை நீங்களே இது ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது மூளையோட தர்க்க ரீதியா சிந்திக்கிற பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்ய தொடங்குது. ஓ, அதாவது ஃபயர் அலாம் அடிச்ச உடனே பதறி ஓடாம உண்மையிலே நெருப்பு எரியுதான்னு தீயணைப்பு அதிகாரி வந்து பாக்குற மாதிரி ஒரு செக்கிங் ஆயுது. சரியா சொன்னீங்க. நீங்க பிரச்சனைய நேருக்கு நேர் பார்த்து கோபப்படுறதுக்கு பதிலா மூளைய தர்க்கத்தின் பக்கம் திசை திருப்பி அதுக்கான காரணத்தையும் தீர்வையும் தேட ஆரம்பிக்கிறீங்க. வாவ், இது தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை வேரோட அழிக்கிற ஒரு அருமையான கருவி. அற்புதமா விளக்கினீங்க. இப்போ நம்ம அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மூளை எப்படி செயல்படுது, உணர்ச்சிகளை எப்படி கையாள்றதுங்கிற மன தெளிவு கிடைச்சிருச்சு. ஆமா. ஆனா அந்த தெளிவான மனசை எந்த திசையில செலுத்துறது? இங்கதான் நம்ம பகுதி 2 வாழ்க்கை முறை மற்றும் தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற திசைகாட்டி பகுதிக்குள்ள நுழைறோம். திசைகாட்டி, அதாவது காம்பஸ். நம்ம திசைகாட்டியை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஆவணத்தின்படி முதல் படியா நமது மதிப்பீடுகள் மற்றும் உண்மையான ஆசைகளை நம்ம கண்டறியணும். வேல்யூஸ் அண்ட் பேஷன்ஸ். இதுல ஒரு அருமையான வரி வருது. எந்த ஒரு செயலை நினைக்கும் போதும் உங்க வயித்துல ஒரு ஜிலீர் அப்படிங்கிற உணர்வு, ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி உணர்வு ஏற்படுதோ அதுவே உங்களோட உண்மையான ஆசை அப்படின்னு. இது எவ்வளோ நிஜம்? ஆமா, நம்ம மூளை பல நேரங்கள்ல சமூகத்தோட எதிர்பார்ப்புகளால ரொம்பவே குழம்பி போயிருக்கும். ஆனா நம்ம உடல் பல நேரங்கள்ல உண்மைய முன்கூட்டியே சொல்லிடும். அந்த ஜிலீர் உணர்வு தான் சிக்னலா? ஆமா,
அந்த ஜிலீர் உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த செயலுக்கும் உள்ள ஆழமான உணர்வுபூர்வமான பிணைப்பு குறிக்குது. அது மியூசிக் வாசிக்கிறதா இருக்கலாம், ஒரு புது பிசினஸ் தொடங்குறதா இருக்கலாம். அந்த திசையில பயணிக்கும் போது நீங்க சோர்வடையவே மாட்டீங்க. அந்த இலக்க நோக்கி பயணிக்கும்போது சோர்வு வந்தா கடந்த கால வெற்றிகளை நினைச்சு பார்த்து உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்க சொல்லுது இந்த ஆவணம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மள பலருக்கும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு ஒன்னு இருக்கு. நாம அடைஞ்ச வெற்றி ஏதோ அதிர்ஷ்டத்தால வந்துச்சுன்னு நாமே நினைச்சுக்குவோம். ஆமா, நம்ம திறமைய நாமே சந்தேகப்படுவோம். ஆனா பழைய வெற்றிகளை எப்படி நமது உழைப்பால அடைஞ்சோன்னு சிந்திப்பது முக்கியம். மேலும் உங்க சொந்த நம்பிக்கைகளுக்கு நீங்களே எதிர்கருத்து கூறி வாதிடணும்னு ஆவணம் சொல்லுது. இது நம்ம தர்க்கத்தை நாமே செம்மைப்படுத்திக்க உதவும் இல்லையா? கட்டாயமா. நான் நினைக்கிறது மட்டுமே சரின்னு பிடிவாதம் பிடிக்கிறது வளர்ச்சியை தடுத்துடும். நம்ம நம்பிக்கைகளை நாமே கேள்வி கேட்கும்போது அந்த நம்பிக்கையோட ஆழமும் உண்மையும் நமக்கு தெரிய வரும். கரெக்ட். மத்தவங்க நம்மள விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நாமே நம்மள விமர்சிச்சு பார்க்கறது நம்ம லாஜிக்ல இருக்கிற ஓட்டைகளை அடைக்க உதவும். ஒரு கண்ணாடி சுவரை உடைச்சு வெளியே வர்ற மாதிரி இது ஒரு பெரிய அறிவுபூர்வமான விடுதலையை கொடுக்கும். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வலுவான கேள்வியை கேட்க போறேன். கேளுங்க. இந்த ஆவணத்தை படிக்கும்போது என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஓ, எந்த பாயிண்ட் அது? பொருட்களை விட்டு கொடுத்தல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பிடிச்ச மதிப்புமிக்க ஒரு பொருளை நண்பருக்கோ அல்லது தொண்டு நிறுவனத்துக்கோ கொடுத்து பழகணும்னு கூறுது. லெட்டிங் கோ. இது நிஜமாவே நம்ம லட்சியங்களை அடைய உதவுமா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின ஒரு விலை உயர்ந்த வாட்சையோ இல்ல எனக்கு பிடிச்ச ஷட்டையோ நான் ஏன் கொடுக்கணும்? நியாயமான கேள்விதான். சோஃபா, டிவி, கார் மாதிரியான பொருட்கள் நம்ம அடையாளங்கிற தவறான பிம்பத்தை உடைக்கிற வெறும் ஒரு உளவியல் வித்தையா இது? எனக்கு இது கொஞ்சம் சவாலாவே படுது. இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. பலருக்கும் இந்த தயக்கம் கண்டிப்பா வரும். நீங்க கேட்டது போல இது அடிப்படையில ஒரு உளவியல் வித்தை தான். ஆனா அதோட தாக்கம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரியது. எப்படி சொல்றீங்க? மனிதர்களாகிய நாம பொருட்களை சேர்த்துக்கிட்டே போவோம். ஒரு கட்டத்துல அந்த பொருட்களை, அந்த வசதிய இழந்துடுவோமோ அப்படிங்கிற இழப்பு பயம் நமக்குள்ள ஆழமா வேரூண்டிடும். லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி. இந்த இழப்பு பயம் உங்களை எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க விடாம, ரிஸ்க் எடுக்க விடாம இருக்கிற இடத்திலேயே பாதுகாப்பா முடக்கி போட்டுடும். மோஹோ. வாரம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொடுக்கும்போது, இந்த பொருட்கள் இல்லாம என்னால வாழ முடியும், என் அடையாளம் இந்த பொருட்கள் அல்ல அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வருது. ஓ, அதாவது என்னை கட்டி போட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு உணர்வை நானே உடைக்கிறேன். ஆமா, அந்த தைரியம் தான் உங்க லட்சியங்களை நோக்கி பெரிய ரிஸ்க் எடுக்க உங்களை தூண்டுது. தோல்வி அடைஞ்சா எல்லாம் போயிடுங்கிற பயம் இருக்காது. வாவ். இது ஒருவித உணர்ச்சி பூர்வமான விடுதலை. உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறீங்க. வாவ், இது உண்மையிலே ஆழமான சிந்தனை. இழப்பு பயத்தை உடைக்கிற ஒரு மாபெரும் பயிற்சி இது. ஆமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, குறைகளை மத்தவங்க மேல சுமத்தாம எந்த ஒரு தோல்வியிலும் உங்களோட சொந்த பங்கு என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சு காரணங்களை முறியடிக்க சொல்லுது. டிஃபீட்டிங் எக்ஸ்கியூசஸ். இது ரொம்ப கசப்பான ஒரு மருந்து. அவரால தான் என் ப்ராஜெக்ட் வீணாயிடுச்சுன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அது வேலை செய்யாது. ஆமா, தோல்விக்கு மத்தவங்க மேல பழி போடுறது ஈஸி. அது நம்ம ஈகோக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை தரும். ஆனா அதுல உங்க பங்கு என்னன்னு உளரும் போதுதான் அடுத்த முறை அந்த தவறை செய்யாம உங்களால தவிர்க்க முடியும். நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை நம்ம கைக்கே கொண்டு வர மாதிரி. கரெக்ட். அது உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்ககிட்டயே திருப்பி தருது. இந்த திசைக்காட்டி பகுதியில இன்னொரு அருமையான பாயிண்ட் இருக்கு. எதிர்மறை எண்ணங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பதிலா அந்த ஆற்றலை ஒரு புதிய பொழுதுபோக்க உருவாக்குறதுல செலவிடுதல். கிரியேட்டிங், நாட் ரியாக்டிங். அதாவது அழிக்கும் சக்தியா ஆக்கும் சக்தியா மாத்துறது. சரியா சொன்னீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்தினா உடனடியா அவங்க மேல கத்தி ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த அதீத ஆற்றலை ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்ல திருப்புவது. உளவியல்ல இத சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்வாங்க. கோபத்தை ஓவியமா மாத்துறது, சோகத்தை கவிதையாகவோ அல்லது ஒரு புதிய பிசினஸ் ஐடியாவாகவோ மாத்துறது. சூப்பர். இது உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை வெகுவா குறைச்சு உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்தும். அருமா. சரி, இப்போ நம்ம கிட்ட தெளிவான மனம் அப்படிங்கிற அஸ்திவாரம் இருக்கு. திசை காட்டி மூலமா லட்சியங்களும் பாதையும் தெரிஞ்சிடுச்சு. ஆமா. ஆனா இதையெல்லாம் அன்றாட வாழ்வுல எப்படி செயல்படுத்துறது? நாளுக்கு நாள் உங்களை எப்படி மேம்படுத்திக்கிறது? வாங்க பகுதி 3 வேலைத்திறன் மற்றும் தினசரி செயல்பாட்டுக்குள்ள நுழைவோம். இந்த இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய முதல் படி வேலையை தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இருப்பிடத்தை சுத்தம் செஞ்சு கவனச்சிதறல்களை தவிர்க்கிறது. இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஒரு சுத்தமான இடம் அப்படிங்கிறது ஒரு சுத்தமான மனதோட பிரதிபலிப்பு. மேஜையில குப்பைகளும் தேவையில்லாத பேப்பர்களும் இல்லாம இருந்தா உங்க மூளை அந்த வேலைக்காக முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுக்கும். கண்களுக்கு தெரியற கவனச்சிதறல்கள் குறையும் போது மூளையோட செயல்திறன் கூடும். அடுத்து ஒவ்வொரு நாளும் மிக கடினமான வேலையை முதல்ல முடிச்சிடுறது. இது பல புத்தகங்கள்ல சொல்லியிருக்காங்க. நாளோட தொடக்கத்துல நம்மகிட்ட அதிக எனர்ஜி இருக்கும்போதே அந்த பெரிய மலையை தாண்டிடணும். ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான பாயிண்ட்,
தினமும் 30 நிமிஷம் மட்டும் ஒரு புதிய திட்டத்துக்காக, அதாவது ஒரு சைட் ப்ராஜெக்ட்டுக்காக முழு ஈடுபாட்டுடன் உழைக்க சொல்லுது இந்த ஆவணம். இதே 30 நிமிஷம் 2 மணி நேரம் உழைச்சா சீக்கிரம் முன்னேறலாமே. இந்த 30 நிமிட உத்தி மிகவும் புத்திசாலித்தனமானது. ஏன்னா நம்மள பலருக்கு புதிய விஷயங்களை கத்துக்கவோ புது ப்ராஜெக்ட் செய்யவோ ஆசை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா 2 மணி நேரம் ஒதுக்கணுமே அப்படிங்கிற மலைப்புல தான் நேரம் இல்லைன்னு சொல்லி அதை தள்ளி போடுவோம். ஓ கரெக்ட், நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுடுவோம். ஆமா, தினமும் வெறும் 30 நிமிஷம்னு ஒதுக்கும்போது அது உங்க வழக்கமான வேலைகளை பாதிக்காது. மேலும் மூளைக்கு இது ஒரு பெரிய சுமையா தெரியாது. அதே சமயம் தினமும் தொடர்ந்து 30 நிமிஷம் செய்யும்போது ஒரு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது கொடுக்கும். கன்சிஸ்டன்சி எனப்படும் தொடர்ச்சி தான் இங்க ரொம்ப முக்கியம். உண்மைதான். வேலை செய்யும்போது போனை சைலண்ட்ல போட்டு கவிழ்த்து வச்சுட்டு வேலை செய்யறதும் இந்த இன்ஜினை வேகமா இயங்க வைக்கும். கண்டிப்பா. இங்க இன்னொரு கான்செப்ட பத்தி ஆவணம் விரிவா பேசுது. ஒரே மாதிரியான வேலைகளை ஒன்றிணைத்து மொத்தமா செய்யறது. பேட்சிங் ஃபார் சக்சஸ். இது ஆங்கிலத்துல பேட்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எதோட ஒப்பிடுவேன்னா வீட்ல துணி துவைக்கிறதோட ஒப்பிடுவேன். ஓ, எப்படி? நாம தினமும் ஒவ்வொரு சட்டையா அழுக்கான உடனே வாஷிங் மிஷின்ல போடுறதில்ல. அப்படி செஞ்சா சோப்பு, தண்ணி, கரண்ட், நேரம் எல்லாமே வீணாகும். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வார இறுதியில மிஷின்ல போடுறோம். அதே போல தான் வேலைகளையும் செய்யணும், சரியா? மிக அருமையான, எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒப்பீடு இது. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யும்போது ஒவ்வொரு முறை நீங்க ஒரு புதிய வேலையை தொடங்கும் போதும் உங்க மூளை அந்த வேலைக்கேற்ப தன்னை மாத்திக்க நேரம் எடுத்துக்கும். ஓஹோ. இத மூளையோட கவன மாற்றத்துக்கான ஆற்றல் இழப்பு, அதாவது கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்னு சொல்வாங்க. கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் காஸ்ட்? ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு இமெயிலுக்கு பதில் அனுப்பிட்டு மீண்டும் ரிப்போர்ட்டுக்கு வந்தா மூளை பழைய வேகத்துக்கு திரும்ப 20 நிமிஷம் ஆகுமா. 20 நிமிஷமா? ஆமா. அதனால நீங்க இமெயில் அனுப்புறது, ஃபோன் கால் பேசுறது மாதிரியான ஒரே மாதிரியான வேலைகளை மொத்தமா சேர்த்து செய்யும்போது மூளையோட அந்த ஸ்விட்சிங் நேரம் மிச்சமாகுது. சூப்பர். இதனால குறைந்த நேரத்துல அதிக வேலைகளை சோர்வில்லாம நீங்க செஞ்சு முடிக்க முடியும். இதை கண்டாயம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். மேலும் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்த நாளுக்கான முன்னுரிமை பட்டியலை, அதாவது பிரியாரிட்டி லிஸ்ட்டை தோராயமான நேர அளவீடுகளோட உருவாக்குறது நம்மள அடுத்த நாளுக்கு தயார்படுத்திடும். தினமும் வழக்கமான நேரத்தை விட 1 மணி நேரம் முன்னாடியே எழுந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு ஆவணம் கூறுது. அந்த அதிகாலை 1 மணி நேரம் அப்படிங்கிறது வெறும் 60 நிமிடங்கள் இல்ல, அது நிஜமாவே உங்களுக்கான நேரம். உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே யாருடைய தொந்தரவும் எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க விழிச்ச உங்க நாளுக்கான திட்டமிடுதலை செய்யறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான பலத்தை கொடுக்கும். நீங்க காலத்தை முந்தி செல்றது போன்ற ஒரு அதீத உத்வேகம் கிடைக்கும். அதோட 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை சிறிய இடைவேளை எடுக்கிறதுக்கு பதிலா 3 முதல் 4 மணி நேரம் தொடர்ந்து ஆழமா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய இடைவேளை எடுக்கிறது நம்ம கவனத்தை அதிகப்படுத்தும்னு ஆவணம் பரிந்துரைக்குது. ஆமா, டீப் ஒர்க் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இந்த முழு ஆவணத்திலே மிக முக்கியமான, அதே சமயம் நம்மள பலருக்கும் செய்ய மிகவும் கடினமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். என்னது அது? இதுதான் நம்ம வாழ்க்கையை மாத்த போற சாவின்னு கூட சொல்லலாம். அது இல்லை என்று சொல்ல பழகுவது. லேர்ன் டு சே நோ. ஓ, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? அதே சமயம் ஏன் நமக்கு இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல். நாம மத்தவங்கள திருப்திப்படுத்தணும், எல்லோர் பார்வையிலும் நாம நல்லவங்களா தெரியணும்னு நினைச்சு பல தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல தயங்குறோம். ஆமா, யாராவது கோச்சுப்பாங்களோன்னு பயம். யாராவது ஒரு உதவியோ அல்லது வேலையோ கேட்டா உடனே சரின்னு சொல்லிடுறோம். ஆனா இதை நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு தேவையற்ற வேலைக்கு ஆம் என்று சொல்லும்போது உங்க சொந்த லட்சியங்களுக்கும் உங்களோட அமைதிக்கும் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. வாவ். மத்தவங்களை திருப்திப்படுத்த நீங்க ஆம்னு சொல்லும்போது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுறீங்க. இது உங்களை நீங்களே ஒரு தவறான நெருக்கடிக்குள்ள தள்ளிக்கொள்வதற்கு சமம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுதீங்க. இது பலமா மண்டையில உரைக்குது. எதற்கு இல்ல சொல்லணும்னு கத்துக்கிறது தான் உங்க நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாக்கும் வெற்றிக்கான மிகப்பெரிய திறவுகோல். அப்படி என்றால் இல்லைன்னு சொல்றது மத்தவங்களுக்கான நிராகரிப்பு அல்ல, அது நமக்கான ஒரு பாதுகாப்பு அரண். என் நேரத்தின் மதிப்பை நான் உணர்ந்திருக்கேங்கிறதுக்கான அடையாளம். முற்றிலுமா உண்மை. அது உங்க நேரத்துக்கும் உங்க வாழ்க்கையோட நோக்கத்துக்கும் நீங்க கொடுக்கற ஆக்கச்சிறந்த மரியாதை. ஓகே, நாம இந்த மிக விரிவான சுவாரஸ்யமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். டைம் போனதே தெரியல. ஆமா, இன்னைக்கு நாம இந்த ஆவணத்துல அலசின விஷயங்களை சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். முதல்ல அஸ்திவாரம், நடக்கும் தியானம், உணர்ச்சிகளுக்கு பேரிடுதல், 5 நிமிட ஓய்வு, குடல் மூளை தொடர்புக்கான உணவு, அப்புறம் மூளையை திசை திருப்புதல் மூலமா நம்ம மனத்தெளிவை எப்படி உறுதி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்து திசைகாட்டி, நம்ம மதிப்பீடுகளை கண்டறிவது, இழப்பு பயத்தை போக்க பொருட்களை விட்டுக் கொடுப்பது, பழிகளை தவிர்த்து பொறுப்பை ஏற்பது மூலமா நம்ம இலக்க தீர்மானிச்சோம். கரெக்ட். இறுதியா இன்ஜின் முன்னுரிமை பட்டியல், வேலைகளை வாஷிங் மிஷின் போன ஒன்றிணைப்பது மற்றும் மிக முக்கியமா இல்லை என்று சொல்வதன் மூலமா அன்றாட செயல்பாடுகளை எப்படி மேம்படுத்துறதுன்னு ஆழமா பார்த்தோம். இந்த 3ம் எப்படி ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையவை.
இது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி. மனம் தெளிவா இருந்தாதான் உங்களுக்கான சரியான இலக்கை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த இலக்கு தெளிவா இருந்தாதான் அன்றாட வேலைகளை சோர்வில்லாம கவனசிதறல் இல்லாம செய்ய முடியும். கண்டிப்பா. இவை மூன்றும் இணைஞ்சு செயல்படும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகி ஒரு அபரிமிதமான நேர்மறை ஆற்றல் உங்க வாழ்க்கைய சரியான திசையில வழிநடத்தும். மிகச்சரி. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம பல நேரங்கள்ல இந்த வெளிப்புற சூழல்களால தான் எனக்கு தொடர் தோல்விகள் ஏற்படுது, எனக்கு நேரம் சரியில்லை, சுற்றி இருப்பவர்கள் சரியில்லைன்னு புலம்புறோம். ஆனா நாம இன்னைக்கு அலசின இந்த முழுமையான ஆவணம் ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது. கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. 100% உண்மை. உங்க மனச, உங்க பழக்கங்களை, உங்க வாழ்க்கைய மாத்துற விசை உங்ககிட்டயே தான் இருக்கு. இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க வழக்கத்தை விட வெறும் 1 மணி நேரம் சீக்கிரம் எழுந்து உங்களுக்கு தேவையில்லாத உங்க நேரத்தை உறிஞ்சும் ஒரு விஷயத்துக்கு யாருடைய முகத்தாட்சணியமும் பார்க்காம துணிந்து இல்லைன்னு சொல்லி பாருங்க. உங்களை மீறி நடப்பதா நீங்க இவ்வளவு காலம் நினைச்ச பல துரதிர்ஷ்டங்கள் உங்களோட இந்த சிறிய பழக்க வழக்க மாற்றங்களால எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கறத நீங்களே நேர்ல உணர்வீங்க. கண்டிப்பா பெரிய மாற்றம் தெரியும். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி எழலாம். நாம இன்னைக்கு பேசின இந்த பல பழக்கங்கள்ல எந்த பழக்கத்தை நீங்க இவ்வளவு காலம் செய்யாம ஏதேதோ காரணங்கள் சொல்லி தவிர்த்து வந்தீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அதை தவிர்த்தீங்க? அந்த முரண்பாட்டை உடைச்சு உங்களுக்கான முதல் படியை எடுத்து வைக்கும் நாள் இன்னைக்கு தானா அப்படிங்கறது நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. அந்த விடை உங்க வாழ்க்கைய மாத்தலாம். சூப்பர். மீண்டும் மற்றொரு ஆழமான சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம்.